ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ லாஸ்ட் வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதோட கண்டினியூஷன் தான் கைஸ் இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோவில் அப்படி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் வீடியோவில் நம்ம அன்பாக்ஸ் பண்ண இந்த பேஸ். ஸோ இந்த பேஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம மறுஜென்மம் மறுவாழ்வு தரப்போகிறோம். ஸோ அப்படி என்ன போகிறோம் நீங்கள் மறுவாழ்வு தரப்போகிறோம் அப்படின்னு கேட்காதீங்க. ஸோ இதில் வந்து எல்லா பேஸ்க்கும் இல்லை கைஸ். ஸோ இந்த பார்ட் இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரெண்டே பேஸ்க்கு மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா மறுவாழ்வு தரப்போகிறோம். ஸோ அது என்னென்னு பார்த்தீங்கன்னா லியோன் அண்ட் எல்ட்ராகோவுக்கு வந்து பார்த்திங்கன்னா மறுவாழ்வு தரப்போகிறோம். ஸோ அது எப்படி ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இது வந்து நம்ம டக்கராட்டாமி பேஸ் அதுக்கு ஈக்குவலாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா பவர் அப் பண்ண போகிறோம், பூஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கான ஒரு சில டூல்ஸ் அதுக்கு எதெல்லாம் தேவைப்படுன்ற மாதிரி உங்களுக்கு காமிச்சிடறேன் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி. ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஃபெவிக்விக் வேணும். ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒன்று வாங்கியிருக்கேன். அண்ட் ஆல்சோ எம்சீல் தேவைப்படுங்க. ஸோ எம்சீல் தான் வந்து மெயின். ஆக்சுவலி இது நீங்கள் வந்து என்ன வாங்குறீங்களோ இல்லையோ நீங்கள் எம்சீல் மெயினாக வாங்கிக்கணும். ஸோ அது தேவைப்படும். அண்ட் ஆல்சோ ரப்பர் பேண்ட் வேணும். ரப்பர் பேண்ட் ஏன்றது நம்ம கடைசியாக சொல்கிறேன். ஸோ எம்சீல் வேணுன்னா எக்ஸ்ட்ரா கூட வாங்கிக்கோங்க, நான் 2 வச்சுருக்கேன். ஸோ அவ்வளோதான் கைஸ், இது மட்டும் இருந்தால் போதும். பட் இதோட வந்து எக்ஸ்ட்ராவாக உங்களுக்கு லைக் பெயிண்ட் அந்த மாதிரி வேணுன்னா வாங்கிக்கோங்க. பட் மோஸ்ட்டாக அது தேவையில்லைன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா நம்ம பெயிண்டிங் தர அளவு ஒன்றும் அவ்வளோ பெரிய இதெல்லாம் ஆக போகிறது இல்லை. பேஸ் வந்து அப்படியே தான் இருக்கும். பட் சின்ன சின்ன டிங்கரிங் ஒர்க் தான். ஸோ அதுக்கு இதே போதும்னு நினைக்கிறேன். ஸோ இதை வச்சு தான் கைஸ் நம்ம எப்படி இந்த பேஸ் மாற்ற போகிறோம் அப்படின்னு சொல்ல போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு எல்ட்ராகோ எடுக்கலாம். ஸோ எல்ட்ராகோவில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா, ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் நீங்கள் எந்த பேஸ்லாம் ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணணுன்னு நினைக்கிறீங்களோ ஸோ அதெல்லாம் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க பார்ட் வைஸ். ஸோ நீங்கள் பழைய வீடியோவில் இதை வந்து அன்பாக்ஸ் பண்ணியிருப்போம். ஸோ அதை செக் பண்ணாதவங்க மறக்காமல் ஐ பட்டனில் லிங்க் இருக்கும், போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ அதுக்கு முன்னாடி நமக்கு இப்போதைக்கு தேவைப்படக்கூடிய பார்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த பார்ட்டு தான். ஸோ இதுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சம் வெயிட்டை வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ ஏன்னா இது வந்து ஈஸியாக உடஞ்சிரும் கைஸ். நீங்கள் நிறைய வீடியோவில் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது வந்து ஈஸியாக நம்ம வந்து உடச்சிடலாம். ஒரு லைக் சும்மா நீங்கள் வந்து இங்கேருந்து ஃப்ளோரில் கீழே போட்டால் கூட இது உடஞ்சிரும். ஸோ அவ்வளோ வீக்காக தான் தந்திருப்பாங்க. ஸோ இது எப்படி ப்ரோ நீங்கள் ஸ்ட்ராங் பண்ண போகிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ அதுக்காக தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா எம்சீல் வாங்கியிருக்கோம். ஸோ எம்சீல் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து நீங்கள் வந்து கிட்ஸாக இருந்தீங்கன்னா இது வந்து நான் ரெஃபர் பண்ண மாட்டேன். ஏன்னா நீங்கள் டெஃபினட்டாக வந்து உங்களோட அடல்ட்ஸ் ஆர் எல்டர்ஸோட ஹெல்ப் வச்சு தான் நீங்கள் பண்ணணும். ஏன்னா இது வந்து ஹைலி டாக்ஸிக் கைஸ். ஸோ பண்ணும்போது கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள். அண்ட் ஆல்சோ இந்த ஃபெவிக்விக் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை. ஸோ அதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா எல்டரோட ஹெல்ப் நீங்கள் யூஸ் பண்ணி தான் ஆகணும். ஸோ நம்ம எம்சீல் இங்கே இருக்குது. எம்சீலில் வந்து பொதுவாக 2 தந்திருப்பாங்க. இது ரெண்டுத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணோம். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா பிளாக் கலர்லேயும் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா க்ரீன் கலரில் இருக்கும். ஸோ ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி தான் நம்மளால் இந்த பர்டிகுலர் ஹோல்ஸ்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நம்ம போடணும். இதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபில் பண்ணோம். ஸோ இதெல்லாம் ஃபில் பண்ணாலே கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வெயிட் எக்ஸ்ட்ரா ஆட் ஆன மாதிரி இருக்கும். ஸோ நம்ம ஃபில் பண்ணிவிட்டு ஒவ்வொன்றா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வரேன். ஸோ ஃபஸ்ட்டு இதை பிரிச்சுக்கிறேன். ஸோ எம்சீல் வச்செல்லாம் எம்சீல் யூஸ் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு கைஸ். ஏன்னா அப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டக்கராட்டாமி பேஸ் இல்லாத போதெல்லாம் ஜஸ்ட் எம்சீல் வச்சு தான் நம்ம இந்த மாதிரி பண்ணிகிட்ருப்போம். சேனல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நான் சொல்கிறேன். கடைசியாக நம்ம ஸ்டேடியம் வந்து பார்த்திங்கன்னா செய்யும் போது கூட யூஸ் பண்ணியிருப்போம் எம்சீல். ஓகே, இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அந்த க்ரீன் கலர் பார்ட். அண்ட் நான் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று எடுத்துக்கிறேன். நமக்கு எவ்வளோ தேவையோ அது மட்டும் ஃபஸ்ட்டு எடுத்துக்கிட்டு அண்ட் அதுக்கப்புறம் வந்து நீங்கள் இது பண்ணலாம். நீங்கள் மிக்ஸ் பண்ணிவிட்டு வரேன். இப்போ எம்சீல் ரெடி ஆகிடுச்சு கைஸ். ஸோ இப்படி தான் இருக்கும். லைக் ரொம்ப பிளாக்காகவும் இருக்காது, ரொம்ப ப்ரௌனாகவும் இருக்காது, கொஞ்சம் மீடியமாக இருக்கும். இந்த பதம் இருக்கும் போது தான் நம்ம வந்து கரெக்டாக மிக்ஸ் பண்ண முடியும். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணுன்னா
ப்ராப்பராக இதில் வந்து ஃபில் பண்ணும். அதுதான் நமக்கு ஃபஸ்ட்டு வேலை. இப்படி ஜஸ்ட் அமுக்குனீங்கனாலே போதும், ஃபில் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி எல்லா இதுக்குமே வந்து ஃபில் பண்ணும். இது எதுக்கப்புறம் இந்த மாதிரி பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு வந்து அப்போ தான் வெயிட்டு கிடைக்கும் கைஸ். அதே மாதிரி ஈக்குவலாகவும் இருக்கணும், அப்போ தான் ஸ்டேபிளாக சுற்றும். அதுவும் ஒன்று இருக்குது. ஸோ இந்த வீடியோக்காக நான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப செலவும் பண்ணியிருக்கேன். ரொம்ப மீன்ஸ் நாட் தட் மச், பட் ஓரளவுக்கு செலவும் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்காக நீங்கள் தான் வந்து பார்த்திங்கன்னா சப்போர்ட் பண்ணணும். நிறையா லைக்ஸும் அதே மாதிரி வியூஸும் வந்துச்சுன்னா இந்த மாதிரி நிறையா க்ரியேட்டிவாக நான் போடுவேன். வெயிட் அ மினிட். எஸ், நான் செலவு இந்த சென்ஸ் நான் வந்து மணியும் நான் சொல்லலை கைஸ், டைமையும் நான் சொல்லிடுறேன். ஸோ தப்பாக புரிஞ்சிக்காதீங்க. ஸோ கைஸ் அவ்வளோதான். ஸோ நம்ம எல்ட்ராவுக்கு வந்து பர்ஃபெக்டாக வந்து எம்சியில் ஒட்டியாச்சு. ஸோ அதில் வந்து நோட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எம்சியில் வந்து ஒட்டும் போது ஸோ இதில் ஒரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாகும், இன்னொரு பக்கம் கம்மியாக ஒட்டினீங்கன்னா நீங்கள் வந்து இப்போ பேப்ளேட் வந்து இப்போ சுற்றிட்டு இருக்கும் போது ஸ்டேபிளாக சுற்றாது. ஸோ அதனால் ஒட்டும் போதே பர்ஃபெக்டாக வந்து எல்லா பக்கமும் கரெக்டாக அலைன் ஆகிற மாதிரி நீங்கள் ஒட்டுங்க கைஸ். ஸோ இது வந்து ஒரு நோட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த கேப்ஸ்லாம் கொஞ்சம் ப்ராப்பராக ஒட்டுங்க. அதே மாதிரி நான் ஒட்டும் போதே நிறையா டைம் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துலலாம் வெளியில் வந்துடுச்சு. ஸோ அதனால் நான் ஒவ்வொரு தடவையும் வந்து பார்த்திங்கன்னா சிஸ்ஸர் வச்சு இப்படி பண்ணேன். ஸோ இங்கே பார்த்தாலே தெரியும் லைட்டாக வந்திருக்கு. ஸோ அதையும் வந்து பார்த்திங்கன்னா சிஸ்ஸர் வச்சு இப்படி பண்ணிங்கன்னா வந்துடும். ஸோ இந்த கேப்பில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் கைஸ். ஏன்னா சப்போஸ் இப்போ இந்த கேப்பு கவர் ஆகிடுச்சுன்னா அசிங்கமாக இருக்கும் பேக்கு. ஸோ அதனால் ப்ராப்பராக இதை மட்டும் பண்ணிடுங்க. ஸோ இது பண்ணி முடிச்சிட்டதுக்கப்புறம் லியானுக்கும் சேம் தாங்க கைஸ், சேம். பட் லியானுக்கு வந்து ஒரு வேலையுமே இல்லை, சிம்பிளான வேலை. ஒரே ஒரு வேலை என்னென்னா அதுக்கு வந்து எம்சியில் ஓட்டணும். லியோனுக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஃபுல்லாக எம்சியில் ஓட்டினா முடிஞ்சது. இதுக்கும் வெயிட் ஆயிரும். அவ்வளோதான். இந்த பேக் ஒன்றும் எக்ஸ்ட்ராலாம் இல்லை, பட் ட்ராகன் எம்பரர் பேக் தான் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வேலை இருக்குது. ஸோ இது ஃபஸ்ட்டு முடிச்சிருங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த பர்டிகுலர் லேயர் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் ஒரு வேலை இருக்குது. ஸோ அது வந்து நான் இப்போ சொல்கிறேன். ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தேவையான ரெண்டு பொருள் தான். ஃபெவிக்விக் வேணும், அண்ட் ஆல்சோ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரப்பர் பேண்ட். ஸோ ரப்பர் பேண்ட் எதுக்கு ப்ரோன்னு கேட்பீங்க. ஸோ நான் அது வந்து சொல்கிறேன். ஒன்றா நம்ம எடுத்துகிட்டு அப்புறம் உங்களுக்கு சொல்கிறேன் கிளியராக. ஸோ கைஸ் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக இது முடிஞ்சிருச்சு. ஸோ ஆக்சுவலி இப்போ என்ன ஆச்சுன்னா நடுவில் கொஞ்சம் கேப்லேயும் இந்த இடத்துல வந்து ஃபில்லாக இருந்தது. நான் அப்போ தான் நோட்டீஸ் பண்ணேன். ஸோ அதெல்லாம் எடுத்தாச்சு. ஸோ இப்போ இது இது என்ன ப்ரோ பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜஸ்ட் எதுவுமே இல்லை கைஸ், ஜஸ்ட் இப்படியே விட்டுருங்க. ஸோ இது வந்து ஃபுல்லாக ட்ரை ஆகணும். அட்லீஸ்ட் ஃபார் 2 hours ஆர் 3 hours இது வந்து ட்ரை ஆனாலும் நல்லா எம்சியில் செட் ஆகும். ஸோ அது வரைக்கும் நம்ம வந்து டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்படியே வச்சிடலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த பர்டிகுலர் லேயரில் தான் நம்ம மெயின் ஒரு திங்கே இருக்குது ஆக்சுவலி. ஸோ இது வந்து நம்ம லேயர்லேயும் ஆக்சுவலி பண்ணலாம், அரல்ஸ் நம்ம மெட்டல் டிஸ்கில் கூட நம்ம பண்ண முடியும். அது என்னென்னா ரப்பர் தான் கைஸ், ரப்பர் பேண்ட் இங்கே வந்து ஒட்டணும். ஸோ எய்தர் இங்கே ஒட்டலாம், அரல்ஸ் நீங்கள் உங்களுக்கு அப்படி பிடிக்கலன்னா இந்த இடத்துல கூட ஒட்டலாம். பட் மோஸ்ட்டாக நம்ம வந்து இதுலேயும் ட்ரை பண்ணலான்னு தான் தோணுது. இந்த பர்டிகுலர் ட்ராகன் பாட் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ இங்கே ஒட்டலாம், அரல்ஸ் இந்த இடத்துல ஒட்டலாம்னு நினைக்கிறேன். ஸோ அது ஏன் ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, சப்போஸ் இப்போ வந்து அட்டாக்கிங் மோடில் இருந்துச்சுன்னா இதை வந்து வெளியில் தெரியாது, இது வந்து உள்ளே போயிடும். பட் இதே வந்து டிஃபென்சிவ் மோட் ஸ்பின் ஸ்டீல் மோடில் இருந்துச்சுன்னா இது முன்னாண்ட வந்துடும். ஸோ அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் என்ன கேட்டால் ஐ டோன்ட் திங்க் ஸோ. ஏன்னா இது பிளாஸ்டிக்குன்றனால எனக்கு எவ்வளோ ரிலையபிளாக இருக்குன்ற மாதிரி தெரில. ஸோ அதனால் நம்ம இதிலே ஒட்டிடலாமான்னு தோணுது. பட் ஓகே, லெட்ஸ் ட்ரை. இதிலே நம்ம அப்போனா ஒட்டிடலாம் கைஸ். ஏன்னா இது பர்ஃபெக்டாக நிற்கும். அதுவும் இல்லாமல் இது என்னதான் இருந்தாலும் பிளாஸ்டிக் வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் அவ்வளோவா இது பண்ண முடியாது. ஸோ அதனால் டிஸ்க்லேயே வந்து நம்ம இது ஒட்டிடலாம். ஸோ பெட்டர் அதுதான். நானும் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இதிலே வந்து ரப்பர் பேண்ட் வந்து இதிலே ரப்பர் வந்து ஒட்டிக்கலான்ற மாதிரி தான் நினச்சேன். பட் இதிலே ஒட்டிடலாம், இதுதான் பெஸ்ட்டு. ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்திங்கன்னா அது கொஞ்சம் நேரம் ட்ரை ஆகணும். ஸோ லெட் ட்ரை ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதில் ஒட்டிடலாம். ஸோ அண்ட் ஆல்சோ நம்ம வந்து லியான் இருக்குது பார்த்திங்களா, லியானுக்கும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இதே மாதிரி ஒட்டிட்டு நான் வந்து காமிக்கிறேன். எம்சியில் ஒட்டிட்டு காமிக்கிறேன். 2 hours later. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபைனலாக
இது ஓரளவுக்கு ட்ரையாக இருக்குது, பட் கம்ப்ளீட்டாக ட்ரை ஆகலை. பட் ஐ மீன் ஒரு 1/2 hour கிட்ட ஆயிடுச்சு இது அப்ளை பண்ணி. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த எட்ஜஸ் ஐ மீன் அட்டாக்கிங் மோட் அண்ட் அப்சார்ப்ஷன் மோடுன்னு 2 இருக்குது. ஆக்சுவலி எல்ட்ராகோவில் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ சப்போஸ் இது வந்து பார்த்திங்கன்னா கவர் ஆகிருந்ததுன்னா, ஐ மீன் இது வந்து கவர் ஆகிருக்கும்போது இது வந்து பார்த்திங்கன்னா அப்சார்ப்ஷன் மோடில் இருக்கும், விச் மீன்ஸ் இது வெளியில் இருக்கும்போது. இதே இந்த அப்சர்வ் ஆகிற இந்த ஒரு பர்டிகுலர் பார்ட் வந்து கவர் ஆகிருந்துச்சுன்னா இது வந்து அட்டாக்கிங் மோடுன்னு சொல்லுவாங்க. இது வெளியில் இருக்கணும், ஐ மீன் இந்த பர்டிகுலர் இந்த 3 பார்ட்டும் வெளியில் இருந்துச்சுன்னா இது வந்து அட்டாக்கிங் மோட். ஸோ நமக்கு எப்போனா இப்போ வந்து நம்ம அப்சார்ப்ஷன் மோடில் இந்த தப்பமாக இருக்குது பார்த்திங்களா. ஸோ இந்த 3 பிளேட்ஸ் வெளியில் இருக்க மாதிரி இருக்குது பார்த்திங்களா. ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா அப்சார்ப்ஷன் மோடுன்னு சொல்லுவாங்க. ஸோ இதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து பார்த்திங்கன்னா இதை டிசைன் பண்ணுவோம். ஐ மீன் இதை வந்து அப்சர்வ் பண்ண வைக்கணுன்னா இந்த இடத்துல நம்ம வந்து ரப்பர் வைக்கணும், இந்த 3 இடத்துலையும். ஸோ அதுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரப்பர் பேண்ட் ஆக்சுவலி வச்சுருக்கோம். பட் ஏன் ப்ரோ நீங்கள் லேயர்லேயே வைக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. பட் லேயரில் வச்சா அது கொஞ்சம் அவ்வளோ டீசெண்டாக இருக்காது கைஸ் ஆக்சுவலி. ஏன்னா நிறைய தடவை நான் வச்சுருக்கேன். ஸோ ஐ மீன் இதுக்கு முன்னாடி வாங்கின பேஸ்லலாம் நான் இந்த மாதிரி வச்சுருந்தேன் இந்த இடத்துல. பட் ஆனால் அது ஈஸியாக வெளியில் பீல் ஆஃப் ஆகிட்டு வந்துடும் ஈஸியாக. ஐ மீன் அது வந்து நல்லாவே இருக்காது ஆக்சுவலி. ஸோ பெட்டர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டிஸ்கில் இந்த மாதிரி வைக்கிறது தான். ஸோ வச்சு காமிக்கிறேன். ஸோ கைஸ் அதாவது ரப்பர் பேண்ட் வந்து பார்த்திங்கன்னா எடுத்துக்கிட்டேன். ஸோ ஒரு ரெட் கலர் இதுக்காக நான் எடுத்துருக்கேன். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பராக இதெல்லாம் ஃபிட்டின் பண்ணோம். ஐ மீன் ஃபெவிக்விக் அதுக்கு யூஸ் பண்ணோம். ஸோ இதை கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ ஸ்லைஸ் நீங்கள் அது கட் பண்ணும்போது இது ப்ராப்பராக இந்த சைஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கட் பண்ணிக்கோங்க, அப்போ தான் கரெக்டாக இருக்கும். ஸோ நடுவில் பாஸ் ஆகிடுச்சு கைஸ் வீடியோ. நான் இப்போ தான் நோட்டீஸ் பண்ணேன், அதனால தான் டக்குன்னு பேசிகிட்டு இருக்கும்போது திருப்பியும் வீடியோ ஆன் பண்ணி உங்கள்கிட்ட சொல்கிறேன். ஸோ வெயிட் அ மினிட். ஸோ இது ஒரு பீஸ் கைஸ். ஐ மீன் இது பர்ஃபெக்டாக இதில் ஃபிட் ஆகணும். அதுக்கேற்ற மாதிரி 3 பீஸாக நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணிவிட்டு தென் ஃபெவிக்விக்கில் வந்து இதை போட்டுட்டு இந்த மாதிரி ஃபிட் பண்ணால் முடிஞ்சது கைஸ், அவ்வளோதான். ஸோ இது பர்ஃபெக்டாக இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் 3 பீஸ் ஆக்சுவலி கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த எட்ஜஸில் வந்து இப்போ ஃபெவிக்விக் யூஸ் பண்ணி இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒட்ட போகிறோம். ஸோ இது வந்து ஒட்டும் போது நீங்கள் கொஞ்சம் பார்த்து கவனமாகவே ஒட்டுங்க. நான் ஆக்சுவலி ரெக்கமெண்ட் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா இந்த பர்டிகுலர் ஃபெவிக்விக் ஏன்னு கேட்டிங்கன்னா இதில் ப்ராப்பராக அதை ஏற்ற மாதிரி ஒரு கிட்டும் தந்திருப்பாங்க. ஸோ காமிக்கிற ஒரு நிமிஷம். ஸோ எஸ் இங்கே வந்து பார்த்திங்கன்னா இதில் எக்ஸ்ட்ராவாக இந்த மாதிரி தந்திருப்பாங்க. ஸோ சின்ன சின்ன இடங்கள் ஐ மீன் சின்ன சின்ன பீஸ்க்கெலாம் இது ஒட்டுறதுக்கு இதுதான் பர்ஃபெக்ட் கைஸ். அதுவும் கை வந்து நம்ம சில டைம் வந்து நம்ம கையிலையும் பற்றும். ஸோ இது நீங்கள் இந்த மாதிரி போட்டு ஈஸியாக யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கிராஃப்ட்டுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக அந்த வந்து அவங்க தந்துருப்பாங்க. ஸோ அதனால் வாங்குறதா இருந்தால் இந்த மாதிரி பெட்டர் இந்த மாதிரி வாங்கிக்கோங்க, ஆரல்ஸ் சின்னதாக வாங்கிக்கோங்க கையில் படாத மாதிரி. ஸோ சேஃபாக இது வந்து யூஸ் பண்ணுங்கள். நான் ஜஸ்ட்டு உங்களுக்கு கைட் மட்டும் பண்ணுறேன், நீங்களே பண்ணிடுவீங்கன்னு நினைக்கிறேன், எனக்கு தெரியும். ஸோ ஜஸ்ட்டு இதை வந்து ப்ராப்பராக இங்கே ஃபெவிக்விக் வந்து பார்த்திங்கன்னா இங்கே லைட்டாக அப்ளை பண்ணிவிட்டு அது மேலே வச்சு இப்படி ஜஸ்ட் இப்படி ஃபிட்டின் பண்ணாலே போதும், ஈஸியாக ஒட்டிடும். ஸோ இப்போ ஃபிட்டின் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா முடிச்சாச்சு, அவ்வளோதான். ஸோ பார்த்திங்கன்னா தெரியும் எல்லா இடத்துலையும் ப்ராப்பராக வந்து பார்த்திங்கன்னா ஃபெவிக்விக் போட்டு நான் ஒட்டிட்டேன். பட் இதில் ஒரே ஒரு விஷயம் வந்து என்னால் ரெக்கார்ட் பண்ண முடியல கைஸ். ஏன்னா இப்போ கேமரா வழியாக நான் ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கும்போது அதனால் ஃபோன்லேருந்து தான் வந்து பார்த்திங்கன்னா பார்க்குற மாதிரி இருந்துச்சு. ஸோ கிளியராக தெரியாது. ஸோ அதேமாதிரி வந்து ஃபெவிக்விக்கில் வந்து விளாட முடியாதுன்றனால தான் நான் வந்து கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ ஒன்றுமே இல்லை கைஸ், ஜஸ்ட்டு இது வந்து நீங்கள் ஃபெவிக்விக் வச்சு நீங்களே ஒட்டுறது தான், ஒன்றும் பெரிய மேட்டர் இல்லை. பட் நீங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் வாங்கிக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா மைன்யூட்டான இடத்துக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் ஈஸியாக இருக்கும். அதுவும் இல்லாமல் கையில் பெருசாக ஆகாது. எனக்கு லைட்டாக இருக்குது கையில், பட் பெருசாக ஒன்றும் ஆகலை. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. ஐ மீன் இந்த மெட்டல் பார்ட் அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு. ஸோ ஒன் அண்ட் ஒன்லி ஃபைனலி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு டிரைவர் மட்டும்தான் இருக்குது. ஸோ டிரைவர் வந்து ஒன்றுமே இல்லை கைஸ், இப்போ சொல்லிடுறேன், ரொம்ப ஈஸி. ஸோ இந்த பர்டிகுலர் பார்ட் இருக்குது பார்த்திங்களா, ஒரு நிமிஷம் எடுக்கிறது மட்டும்தான் இது கொஞ்சம் கஷ்டம். எஸ் சொல்லலாம்.
ஓகே, ஸோ இந்த டிரைவரில் இப்போ இதை எப்படி அட்டாக் டைப்பாக நம்ம மாற்றணுன்னா, ஸோ ஒன்றுமே இல்லை, ஜஸ்ட்டு இந்த மெட்டல் பார்ட் இருக்குது பார்த்தீங்களா, மெட்டல் மாதிரி தந்திருப்பாங்க. ஸோ ஜஸ்ட் நீங்கள் சிஸ்டர் வச்சு இந்த மாதிரி புல் பண்ணிங்கன்னா வெளியில் வந்துடும். சிஸ்டரோட ஷார்ப்பான எட்ஜில் வச்சு இந்த மாதிரி நீங்கள் புல் பண்ணிங்கன்னா அது வெளியில் வந்துடும். ஸோ இப்போ ஃபைனலி வருது கைஸ் வெளியில். லைட்டாக இப்போ ப்ரெஷர் தந்தேன். எஸ், அவ்வளோதான். ஸோ இது வெளியில் வந்துருச்சா, அவ்வளோதான் கைஸ். இப்போ வந்து இது அட்டாக் டைப்பாக மாறிடும். ஏன்னா இப்போ ஃப்ளாட் ஆகிடுச்சு ஃபுல்லாக, பர்ஃபார்மன்ஸ் டிப் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளாட் ஆகிடுச்சு. ஸோ பர்ஃபெக்டான அட்டாக்கிங் டைப்பாக மாறிடும். ஸோ இப்போ வந்து ஒவ்வொன்றும் அசம்பிள் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஹியர் இஸ் தி மெட்டல் பார்ட் அண்ட் ஆல்சோ எல்ட்ராகோ டிஸ்ட்ரக்டரோட எல்ட்ராகோட பிளாஸ்டிக் பார்ட்டும் இங்கே இருக்குது. அண்ட் போல்ட் அண்ட் ஆல்சோ டிரைவர். எஸ், இதான் வந்து பார்த்திங்கன்னா டிரைவர். தனியாக எடுக்கணும் கைஸ், ஒரே நிமிஷம். ஸோ இது ப்ராப்பராக ஃபிட் பண்ணுங்கள். பண்ணும்போது எம்சிஎல் நல்லாவே ட்ரை ஆகிடுச்சு, ரொம்ப நேரம் விட்டேன். ஓகே, அவ்வளோதான் கைஸ், ஃபைனலாக ரெடி ஆகிடுச்சு. இவ்வளோதான் இது நம்ம வந்து இப்போ ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். அண்ட் ஆல்சோ வெளியில் வந்து ரப்பர் இப்படி நீடிகிட்ருக்கு. ஸோ விச் மீன்ஸ் இது வந்து அப்சர்விங் மோடில் இருக்குது. அண்ட் ஆல்சோ இது வந்து பார்த்திங்கன்னா அட்டாக்கிங் டைப்லேயும் இருக்குது. நம்ம அந்த மாதிரி மாற்றிருக்கோம். ஸோ இதை டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் ஆல்சோ லியோனும் ஒன்றுமே இல்லை, லியோனோட மெட்டல் பார்ட்டிங் இருக்கா. ஸோ அண்ட் இந்த பர்டிகுலர் பார்ட்டு அண்ட் ஆல்சோ வெயிட் அ மினிட், பிளாஸ்டிக் டிரைவர். பிளாஸ்டிக் பார்ட்டிங் இருக்குது. ஸோ இது வந்து டைட் பண்ணிட்டோன்னா லியானோட வேல்யூம் வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்சிடும் கைஸ் ஃபைனலாக. எஸ், அவ்வளோதான். நம்ம எல்லா 2 பேருமே வந்து பார்த்திங்கன்னா ஃபைனலாக ரெடி பண்ணியாச்சு ஒரிஜினல் டகராட்டாமி ரேஞ்சுக்கு. ஸோ இப்போ வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்குறது தான் ஒரே ஒரு வேலை. ஸோ பண்ணி பார்க்கலாம். ஸோ என்னோடய ஸ்டேடியத்தை எடுத்துகிட்டு வரேன். ஸ்டேடியம் இங்கே இருக்குது. அண்ட் ஆல்சோ நம்ம லிஃப்ட் லான்ச்சர் இங்கே வச்சுருக்கோம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம எல்ட்ராகோ டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். 3, 2, 1. வாவ், செம்மையாக இருக்குது கைஸ். முன்னே இங்கே வந்து உங்களுக்கு நல்லா அந்த சேஞ்ச் தெரியும்னு நினைக்கிறேன். செம்மையாக சுற்றுது, பேலன்ஸாகவும் சுற்றுது. ஸோ இந்த பேலன்ஸ் இருக்கிறதுனால நமக்கு வந்து என்ன நம்மளால் கண்டுபிடிக்க முடியும்னா, நம்ம பேப்லேட் வந்து பர்ஃபெக்டாகவே இருக்குது. நம்ம உள்ளே வந்து வெயிட் வந்து ப்ராப்பராக டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்குன்றதை வந்து இன்ஃபர் பண்ண முடியும். ஸோ பர்ஃபெக்டாக சுற்றுது அண்ட் ஆல்சோ ரெடி. அண்ட் மோரோவர் நம்மளோட லியானும் அதே மாதிரி தான் கைஸ், ரெடின்ற மாதிரி தான் நினைக்கிறேன். ஸோ வேர் இஸ் மை லியான்? எஸ். ஸோ லியானையும் செக் பண்ணிடலாம் ஒன்ஸ். சாரி, லெஃப்ட்டில் போய் விட்றேன் கைஸ், மறந்துட்டு. ஓகே, ரைட் லான்ச்சர் 3, 2, 1. அவ்வளோதான் கைஸ். செம ஸ்டேபிளாக சுற்றுது. விச் மீன்ஸ் ஃபைனலி நம்ம நம்ம ரெடி பண்ணது 100% ஒர்க் ஆகிருக்குன்றது தான் அர்த்தம். ஸோ இப்போ வந்து ஒரே ஒரு திங் மட்டும்தான் நம்ம டெஸ்ட் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ இது வந்து ஸ்பின் ஸ்டீல் ஒர்க் ஆகுதா இல்லையான்னு பார்க்குறது. ஓகே, பார்ப்போம். தனியாக விட்டு பார்க்குறேன். ஸோ தனியாக விட்டு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு எல்ட்ராகோ வந்து பார்த்திங்கன்னா ஹேண்ட் ஸ்பின் பண்ணிடுறேன். 3, 2, 1. சாரி, 3, 2, 1. ஸோ அண்ட் ஆல்சோ நம்ம லியானா வந்து பார்த்திங்கன்னா லான்ச்சரோட அப்புறம் வாவ் ஹேண்ட்ஸ் அங்கே பாருங்க கைஸ், ஸ்பின் ஸ்டீல். அது எப்படி நான் சொன்னேன்னா இல்லையா, செமையாக ஸ்பின் ஸ்டீல் ஆகும் கைஸ். ஆக்சுவலி இதில் வந்து அவ்வளோதான், தலைவன் ஜெயிச்சிட்டான். ஸோ அவ்வளோதான் கைஸ். ஸோ 100% வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒர்க் ஆகிருக்கு நாம் பண்ண அந்த ஒரு சில விஷயம். ஸோ ஐ திங்க் இந்த வீடியோ வந்து செம்ம ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருந்திருக்கும் அண்ட் ஆல்சோ யூஸ்ஃபுல்லாகவும் இருந்திருக்குன்ற மாதிரி நான் நினைக்கிறேன். ஸோ ஒரு 2 சின்ன சின்ன சேஞ்சஸ்னால வந்து பார்த்திங்கன்னா நம்ம
ஐ திங்க் ஒரு 300 ருபீஸ் ஒரு பேவை வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1200 ருபீஸ் பேவாக நம்ம வந்து கன்வெர்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி நம்ம நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஸ்டோம் பெகாசஸையும் வந்து பார்த்திங்கன்னா அட்டாக் டைப்பாக மாற்ற போகிறோம். பட் ஆனால் இதில் வந்து ஒரே ஒரு சின்ன ஒரு சேஞ்ச் இருக்குது. இந்த டிரைவர் இந்த டிப் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இது வந்து நம்ம எல்ட்ராவுக்கு பண்ண மாதிரி நம்ம பண்ண போகிறது கிடையாது. ஸோ அதுக்கு ஒரு ஸ்பெஷலான ஒரு சில வேலைகள் பார்க்க வேண்டியது இருக்குது. ஸோ அந்த வீடியோ உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு நிறையா ஒரு ரீச்சை மட்டும் நீங்கள் வந்து கொண்டு வந்தால் போதும், வேறு எதுவும் வேண்டாம். ஸோ அதுவும் நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக பார்க்க தான் போகிறோம், நோ டவுட். பட் இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கஷ்டப்பட்டு எடுத்துருக்கேன். ஸோ மறக்காமல் நிறைய சப்போர்ட் தாங்க. ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோவுக்கு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. ஸோ வழக்கம் போல் நம்ம டைலாகை சொல்லிவிட்டு இந்த வீடியோவை முடிச்சிடலாம். ஸோ கைஸ்